Hello, I think I'm audible. So today we'll see a little bit about lower limb. Don't worry, it is just a brush up. Okay. So lower limb, we have the hip bone. Okay, hip bone. We have the ilium, the ischium part, the pubis part, and the ischium part. Okay. So this is the what? This is the gluteal surface of the ilium. ஓகே இங்கே தான் வந்து குளூட்டியல் மசில்ஸ்லாம் இருக்கும். ஓகே, குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், மீடியஸ், மினிமஸ் அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். இதான் வந்து இலியா கிரஸ்டர், இது இலியம். அப்புறம் போஸ்டீரியராக அப்பான் விச் வி சிட், நம்ம உட்காந்துருக்கோம்ல அந்த குளூட்டியல் ரீஜன், இந்த உட்கார இடம் வந்து வி ஹாவ் த இஷ்கியம், the ischial tuberosity. ஃப்ரண்ட்டில் யூ கேன் see the pubis with the pubic symphysis. இந்த எல்லோ கலர் பார்ட் வந்து will form pubic symphysis, which is a secondary cartilaginous joint. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த அசிட்டாபுலம் இருக்குது பார்த்தீங்களா, with which the head of the femur articulates. இது வந்து 3 பார்ட்டுமே இருக்குது. It has the ilium part, the ischium part and the pubis part. 3 பார்ட்டுமே இருக்குது. வேற என்ன அப்படி சொல்ல வரணும்னா, ஸோ இந்த பார்ட்டு தான் வந்து இலியா கிரஸ்ட். ஓகே, இலியா கிரஸ்ட். இது gluteal surface of the ilium. இது வந்து the inside surface of the ilium. அதனால இதுக்கு பேர் iliac fossa. அப்புறம் இந்த பார்ட் வந்து ஒரு காது மாதிரி இருக்குது பாருங்க, ஒரு ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது. எங்கே ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும்? பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த ஜாயிண்ட். என்ன ஜாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. இந்த லிகமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, சாக்ரோ டியூபரஸ் லிகமெண்ட், சாக்ரோ, அதெல்லாம் அட்டாச் ஆகிருக்கிறதுனால இந்த ஏரியா வந்து ரஃப்பாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆரிகுலர் பார்ட், இயர் லைக் பார்ட் இருக்குல்ல, இதுதான் ஆரிகுலர் பார்ட். இந்த ஆரிகுலர் பார்ட்டு தான் வந்து இட் இஸ் கோயிங் டு ஆர்டிகுலேட் வித் த சாக்ரம் டு ஃபார்ம் சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட். வேற என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, வந்து இதுதான் ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன். ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைனில் முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்குவினல் லிகமெண்ட். ஓகே, ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைனில் முக்கியமான ஸ்ட்ரக்சர் இன்குவினல் லிகமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆன்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன் இருக்குது. ஓகே, ஆன்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைனில் முக்கியமான லிகமெண்ட் வந்து இலியோ ஃபெமோரல் லிகமெண்ட். Iliofemoral ligament, the strongest ligament in the body. அதுதான் iliofemoral ligament, otherwise called the ligament of Bigelow. Okay, otherwise called the ligament of Bigelow. இதுதான் வந்து we have இந்த இதில் வந்து we have என்னது, I'm sorry, so iliac crest இருக்கு. So we have seen about the parts of the hip bone: ilium, ischium, pubis, அப்புறம் acetabulum formed of 3 parts also. Then we have the gluteal surface of the ilium. We have the inside surface of the ilium. The inside surface of the ilium இருக்கு. ஓகே, இந்த கோடுக்கு பேர் தான் வந்து ப்ரீ ஆரிகுலர் சல்கஸ். ஏன்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி ஆரிகுலர் இருக்குல்ல, அதனால் இந்த கோடுக்கு பேர் ப்ரீ ஆரிகுலர் சல்கஸ். அதுக்கு இன்ஃப்ரண்ட் தான் ஒரு ஸ்மூத்தான ஃபோர்ஸாக இருக்குது, இலியாக் ஃபோர்ஸா. இங்கே வந்து இலியாக்கஸ் மசில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ரஃப்பான ஏரியா தான் வந்து சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட்டுக்கு போயிடுது. அதனால இந்த காது மாதிரி இருக்கிற ஏரியாவுக்கு பேர் தான் வந்து ஆரிகுலர் ஏரியா ஃபார் ஆர்டிகுலேஷன் வித் the sacrum to form the sacroiliac joint. அப்புறம் வேற என்ன சொல்ல வந்தேன், anterior superior iliac spine வந்து gives attached to the inguinal ligament. Anterior inferior iliac spine வந்து gives attachment to the iliofemoral ligament or ligament of Bigelow. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா posterior superior iliac spine ஒன்று இருக்கு, அப்புறம் posterior inferior iliac spine ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ப்ரொஜெக்ஷன் நீங்கள் பார்க்கலாம்.
அது வந்து ischial spine. ஸோ between the posterior inferior iliac spine and the ischial spine இதுதான் வந்து greater sciatic notch. greater sciatic notch. அப்புறம் இந்த ischial spineலேருந்து கீழே ஒரு நாட்ச் வருதுல்ல, அதுதான் வந்து lesser sciatic notch. ஓகே. அப்புறம் இந்த பெரிய ஃபொராமனுக்கு பேர் தான் வந்து என்னது, ஆப்டுரேட்டர் ஃபொராமன். பெரிய ஃபொராமனுக்கு பேர் தான் வந்து என்னன்னா ஆப்டுரேட்டர் ஃபொராமன். அது வந்து இட் இஸ் கவர்டு வித் ஆப்டுரேட்டர் மெம்ப்ரேன். இது ஃபுல்லாக வந்து இட் இஸ் கவர்டு வித் ஆப்டுரேட்டர் மெம்ப்ரேன் எக்ஸப்ட் இந்த ஸ்மால் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே டனல் மாதிரி போயில, அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா obturator canal. அதாவது இந்த obturator foramen is fully covered with membrane and except for the small part called the obturator canal. அந்த obturator canal வழியா என்ன போகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, obturator வருதா, அதனால obturator vessels and nerves. ஓகே. இப்போ கேட்டால் எழுதிங்களா, inguinal ligament is attached to anterior superior iliac spine and iliofemoral ligament is attached to anterior inferior iliac spine. Between the posterior superior iliac spine and the ischial spine, we have the greater sciatic notch. Below the ischial spine, we have the lesser sciatic notch. அப்புறம் ஆப்ட்ரேட்டர் கெனால் வழியாக என்ன போகும்னு கேட்டிங்கன்னா ஆப்ட்ரேட்டர் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ்னு எழுதிடலாம். வேறு என்ன கேட்கலாம், the line in front of the auricular area, அதனால் அந்த ப்ரீ ஆரிக்குலர் சல்கஸ், இதெல்லாம் எழுதலாமா. நெக்ஸ்ட் பியூபிக் சிம்பைசஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட், செகண்டரி கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபீமரை பற்றி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபீமரில் வந்து we have the upper end, lower end, அப்புறம் shaft. upper end வந்து we have the head of the femur that articulates with the acetabulum of the hip bone to form the hip joint. என்ன type of joint, synovial joint. என்ன type of joint, okay, it is a synovial joint. Okay, so we have the greater trochanter and lesser trochanter. Greater trochanter, lesser trochanter ரெண்டுமே வந்து என்னது, ஆர் traction epiphysis. ஏன்னா மசில்ஸ் வந்து பிடிச்சி இழுக்குது, அதனால இட் இஸ் traction epiphysis. traction epiphysis. ஆனால் கீழே காண்டைல்ஸ் இருக்குல்ல, இந்த மீடியல் அண்ட் லேட்ரல் காண்டைல், அது வந்து ப்ரெஷர் epiphysis. ஓகே, medial and lateral condyle in the pressure epiphysis. Okay, so the head of the femur forms ball and socket type of synovial joint with the acetabulum to form the hip joint, which is a ball and socket type of synovial joint. We have the greater trochanter அப்புறம் lesser trochanter இருக்கு. அந்த ரெண்டுத்துக்கும் இடையில anterior-ஆ பார்த்தா we have intertrochanteric line. போஸ்டீரியராக கிரேட்டர் ட்ரொக்காண்டருக்கும் லெஸர் ட்ரொக்காண்டருக்கும் நடுவில் இருக்கிறது வந்து இன்டர்ட்ரொக்காண்ட்ரிக் கிரிஸ்ட். ஆன்டீரியராக அதுக்கு பேர் வந்து லைன் பிட்வீன் த கிரேட்டர் ட்ரொக்காண்டர் அண்ட் லெஸர் ட்ரொக்காண்டர். போஸ்டீரியராக பிட்வீன் த கிரேட்டர் ட்ரொக்காண்டர் அண்ட் லெஸர் ட்ரொக்காண்டர் இட் இஸ் கால்ட் இன்டர்ட்ரொக்காண்ட்ரிக் கிரிஸ்ட். அதனால் இந்த இன்டர்ட்ரொக்காண்ட்ரிக் லைன் அதில் வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் அட்டாச் ஆகும். என்ன அட்டாச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் இன்ஃபீரியர் இலியாக் ஸ்பைன்லேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். என்ன ஸ்ட்ரக்சர் அது, இலியோஃபெமோரல் லிகமெண்ட் ஆர் லிகமெண்ட் ஆஃப் பிஜிலோ, த ஸ்ட்ராங்கஸ்ட் லிகமெண்ட் இன் த பாடி. எங்கே அட்டாச் ஆகுது, இன்டர்ட்ரொக்காண்ட்ரிக் லைனில் அட்டாச் ஆகுது. ஓகே, ஸோ ஹெட் ஆஃப் த ஃபீமர், அப்புறம் இது நெக் ஆஃப் த ஃபீமர், அப்புறம் கிரேட்டர் ட்ரொக்காண்டர், அப்புறம் லெஸர் ட்ரொக்காண்டர். இதுதான் ஷாஃப்ட் ஆஃப் த ஃபீமர். அந்த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் ஷாஃப்ட் ஆஃப் த ஃபீமரில் we have the linea aspera. அங்கே தான் அந்த ஒரு லீனியா ஆஸ்பெரான்னு ஒரு நல்லா டிஃபைன்டாக ஒரு லைன் தெரியும். அப்புறம் இங்கே தான் வந்து அப்பர் பார்ட் ஆஃப் லீனியா ஆஸ்பெராவில் we have a tuberosity called the gluteal tuberosity. இந்த gluteal tuberosity தான் என்ன அட்டாச் ஆகும், gluteus maximus.
attach ஆகும். Okay, tuberosity. Next கீழே வந்து we have the lateral condyle, அப்புறம் medial condyle, அப்புறம் lateral epicondyle, அப்புறம் medial epicondyle, அப்புறம் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க. இதுதான் சர்ஃபேஸ் ஃபார் தி பெட்டலார் சர்ஃபேஸ். அப்புறம் போஸ்டீரியராக பார்த்தீங்கன்னா we have the medial condyle இருக்கு, lateral condyle இருக்கு, intercondylar ஏரியா இருக்கு, இன்டர்காண்டைலர் ஏரியா இருக்கு. இந்த ட்ரையாங்குலர் ஏரியா ஒன்று இருக்கு பாருங்க, அது வந்து it is called as a popliteal surface. It is called as a popliteal surface. ஓகே, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம், நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் சொன்னேன்ல, ஃபீமரில் வந்து there is a lateral condyle, அப்புறம் medial condyle, medial condyle, அப்புறம் lateral condyle இருக்கிறதுனால அந்த intercondylar ஏரியாவில் என்ன ஆகும்னா there is attachment of cruciate ligaments. The intercondylar ஏரியாவில் there is attachment of என்னது cruciate ligaments. எத்தனை cruciate ligament இருக்கு? anterior cruciate ligament, அப்புறம் posterior cruciate ligament இருக்கு. இதில் வந்து இது ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா டிபியா வச்சு சொல்கிறாங்க. டிபியாவில் அது ஆன்டீரியராக அட்டாச் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட். டிபியாவில் போஸ்டீரியராக அட்டாச் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் போஸ்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட். ஆனால் அந்த ரெண்டு குரூசியேட் லிகமெண்ட்டும் ஃபீமரோட இன்டர்காண்டைலர் ஏரியாவில் போய் அட்டாச் ஆகுது. அந்த இன்டர்காண்டைலர் ஏரியாவில் எங்கே அட்டாச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் குரூசியேட் லிகமெண்ட் வந்து அது லேட்ரல் காண்டைலை நோக்கி போகும். அது வந்து இன்டர்காண்டைலர் ஏரியாலேயே இட் வில் கோ டுவர்ட்ஸ் லேட்ரல் காண்டைல். போஸ்டீரியர் குரூசியேட் லிகமெண்ட் வந்து எங்கே போகும்னா மீடியல் காண்டைலை நோக்கி போகும். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அல்பமாக இருக்குது, இந்த குரூசியேட் லிகமெண்ட் ரொம்ப அல்பமாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு ஞாபகம். அல்பம்னா anterior cruciate ligament, it is going towards a lateral condyle. Posterior cruciate ligament, it is going towards a medial condyle அப்படின்னு ஞாபகம். ஓகே, இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த ஒயிட்டிஷாக இருக்குல்ல, அதுதான் வந்து anterior cruciate ligament going towards lateral condyle. அந்த purple கலரில் இருக்குது it is going towards medial condyle. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரேட்டர் ட்ரொக்கியான்டரில் என்ன மசில், எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இது வந்து கீ மசில், பைரிஃபார்மஸ் இஸ் அ கீ மசில் ஆஃப் த குளூட்டியல் ரீஜன். ஓகே, அதனால வந்து பைரிஃபார்மஸ் வந்து இஸ் அட்டாச் டு த கிரேட்டர் ட்ரொக்கியான்டர் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் லெஸ்ஸர் ட்ரொக்கியான்டரில் என்ன அட்டாச் ஆகுதுன்னா இலியாக்கஸ் அப்புறம் சொவாஸ் மேஜர். நான் சொன்னால இந்த இலியாக் போசால இலியாக்கஸ் இருக்கும், அப்புறம் சொவாஸ் மேஜர் வந்து இந்த போர்ஷியல் அப்டாமினல் மசில், ரெண்டுமே சேர்ந்து இட் கெட்ஸ் அட்டாச் டு தி லெஸ்ஸர் ட்ரொக்கியான்டர். ஓகே, கிரேட்டர் ட்ரொக்கியான்டரில் பைரிஃபார்மஸ், லெஸ்ஸர் ட்ரொக்கியான்டரில் இலியாக்கஸ், சொவாஸ் மேஜர். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயாவது தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து we have அப்புறம் இந்த posterior aspect of the இலியாக் போன பார்க்குறோம். ஸோ we have, உங்களுக்கு கிளியராக தெரியுதா? ஐம் சாரி, இப்போ கிளியராக தெரியுதா கொஞ்சம்? ஓகே, அது என் லேப்டாப்பில் ஒரு பிரச்சனை, ஸோ தட்ஸ் வை நான் இப்படி எடுத்துட்டுருக்கேன். சரியா? ஸோ இந்த போஸ்டீரியர் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் மசில் மாஸ் ஆஃப் குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் தெரியுது. இந்த குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் வந்து பாதி வந்து இட் கெட்ஸ் அட்டாச் டு தி குளூட்டியல் டியூபராசிட்டி. நான் சொன்னல இந்த லீனியா ஆஸ்பராவோட ஒரு அப்பர் பார்ட் வந்து குளூட்டியல் டியூபராசிட்டி இருக்குன்னு சொன்னால அதில் மேக்ஸிமம் பார்ட் போய் அட்டாச் ஆகிடுது. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து இட் கண்டினியூஸ் அஸ் இல்லியோடிபியல் ட்ராக்டர். இட் கெட்ஸ் அட்டாச் டு தி இல்லியோடிபியல்
tract. Okay, so this is about gluteus maximus forming the bulk of the gluteal region. Its attachment to the gluteal tuberosity and to the iliotibial tract. So, if you draw a line from the anterior superior iliac spine ischial tuberosityக்கு நாம ஒரு லைன் வரைஞ்சா அந்த லைன் passes through the greater trochanter of the femur. If you draw a line from the anterior superior iliac spine to the ischial tuberosity, the line passes through the greater trochanter of the femur and the line is called as the knee latens line. Okay, அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா பேஷண்ட்டை படுத்திருக்காங்க, vertical line is drawn from the anterior superior iliac spine downwards. அப்புறம் இன்னொரு லைன் from the latens line இதை கட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரையாங்கிள் is disturbed. இந்த ட்ரையாங்கிள் is disturbed whenever there is a fracture of the trochanter or there is fracture of the femur or the hip bone. Okay, this triangle is disturbed. Okay, so that triangle is called as a Bryan's triangle. So we draw a vertical line from the anterior superior iliac spine and another line from the latens line to cut this line. In the triangle form it will get disturbed. Okay, this triangle is called as a Bryan's triangle. So the long axis, the angle between the long axis of the neck or the long axis to the shaft or the long axis is called as the neck shaft angle. Neck shaft angle is 125 degrees. Okay, the angle between the axis of the neck and the axis of the shaft is called as the neck shaft angle or 125 degrees. அப்புறம் femur கொஞ்சம் twist ஆயிருக்குன்னு சொல்றாங்க. So the angle between the upper part of the femur and the angle between the lower part of the femur, that is called as the angle of femoral torsion. Okay, slight-ஆ ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இல்லாம லைட்டா ட்விஸ்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கிறதுனால the angle between the upper part of the femur, இந்த outline பாத்தீங்களா? Okay, upper part of the femur and the lower part of the femur is called as the angle of femoral torsion and it is 7 to 12 degrees. நான் சொன்னேன்ல, we have the ligament of Bigelow or iliofemoral ligament, the strongest ligament in the body. Male it is attached to the anti-inferior iliac spine. It is attached to the intertrochanteric line. So this is about iliofemoral ligament or ligament of Bigelow. Wait a minute, guys. Wait a minute.
Sorry guys, my son was afraid to sleep alone. So, இதான் iliofemoral ligament. எது முக்கியமோ அதை மட்டும் தான் சொல்லிட்டு போகிறேன். ஸோ இந்த neck of the femur பார்த்தீங்கன்னா we have the arterial supply by the retinacular arteries. The retinacular arteries from the medial and lateral circumflex femoral artery இருக்குல்ல, medial and lateral circumflex femoral artery ஒரு artery இருக்குது. அதுலேயும் தான் இந்த retinacular arteries வந்து போகும். ஓகேயா, அதுலேயும் தான் இந்த retinacular arteries போகும். அதனால் பார்த்தீங்கன்னா whenever there is fracture of the neck of the femur, fracture ஆச்சுன்னா there will be blood supply to the head of the femur will be cut off. அதனால தான் இந்த subcapital fracture, mid cervical fracture, basic cervical fracture இதில் எல்லாம் வந்து இந்த blood supply வந்து to the head of the femur வந்து கட் ஆகிடுது. கட் ஆகிட்டு there are more chances of avascular necrosis of the head of the femur. So intracapsular fractures வந்து can lead to avascular necrosis. ஆனால் எக்ஸ்ட்ரா கேப்சுலர் ஃப்ராக்சர் இதே வந்து இந்த ட்ரொகான்ட்ரிக் ஏரியாவில் ஒரு ஃப்ராக்சர் ஆகுதுன்னா இங்கேயும் தான் நீ ரெட்னாக்குலர் ஆர்டரிஸ் போகிறதுனால அது blood supply won't be cut off. அதனால் the chances of avascular necrosis வந்து கம்மி. அதனால் intracapsular fracture or subcapital fractures more chances of avascular necrosis. ஆனால் intertrochanteric fracturesல வந்து less chances of avascular necrosis. So we have திடீர்னு நான் அப்படி தான் ஏதோ ரீஜனுக்கு போயிடுவேன், ஏன்னா அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்கும், அதனால சரியான அப்படியே போயிடுவேன். ஸோ வி ஹாவ் தி gluteus medius இருக்குது. இதுதான் வந்து நம்ம டீப் ஃபேஷியா ஆஃப் தி தை. gluteus medius இருக்குது. இங்கே வந்து we have a muscle called the tensor fasciae lata. ஸோ இந்த டீப் ஃபேஷியா வந்து என்ன ஆகும்னா it will cover the gluteus maximus, it will cover the gluteus medius and it will cover the tensor fascia lata. ஆனால் வந்து it encloses the gluteus maximus in the tensor fascia lata and continues downwards as iliotibial tract. இது ஒன்று தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டீப் ஃபேஷியா ஆஃப் தி தை என்க்ளோசஸ் எந்தெந்த மசில் அப்படின்னு கேட்டிங்கன்னா gluteus maximus அப்புறம் tensor fascia lata. இந்த ரெண்டு மசிலை என்க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு it continues downwards as iliotibial tract to get attached to the tibia. Okay, to get attached to the இதான் வந்து ஃபிபுலான்னு வச்சுக்கோங்களேன். It will get attached to the tibia. Medial, sorry guys. So it will get attached to the tibia. So in the gluteal region, if you see, we have the நான் சொன்னால posterior superior iliac spine, அப்புறம் posterior we have the posterior superior iliac spine, அப்புறம் வந்து we have the ischial spine, அப்புறம் அதனால we have the greater sciatic notch, அப்புறம் we have the lesser sciatic notch. So which ligaments converts the greater and lesser sciatic notch into foramen? The sacrotuberous ligament அப்புறம் sacrospinous ligament. இந்த ரெண்டு ligament தான் will convert the greater and lesser sciatic notch இருக்கிறத foramen மாதிரி மாற்றுது. இப்போ என்ன ஆச்சுன்னா we have the piriformis muscle. நான் ஏற்கனவே சொன்ன அந்த piriformis muscle வந்து is
we have the piriformis muscle getting attached to the tip of the greater trochanter. So we have structures passing through the greater sciatic notch. நிறைய structures வந்து passing through the greater sciatic notch, and piriformis is a key muscle of the gluteal region. So அதை வச்சு structures passing above the piriformis, structures passing below the piriformis பிரிக்கலாமா? So structures passing above the piriformis வந்து superior gluteal vessels and nerves. அப்புறம் structures passing below the piriformis வந்து inferior gluteal vessels and nerves. அப்புறம் வந்து வேற என்ன nerve? Sciatic nerve. இந்த திக்கா இருக்குல்ல, sciatic nerve. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே போகிறது வந்து posterior cutaneous nerve of thigh. அப்புறம் we have the இந்த 3 pin structures PIN. என்னென்ன P? Pudendal nerve, next internal pudendal artery, அப்புறம் nerve to obturator internus. Okay, so these are the structures passing through the greater sciatic foramen. Okay, சொல்லுங்க பார்க்கலாம். Superior gluteal vessels and nerves, inferior gluteal vessels and nerves, sciatic nerve, posterior cutaneous nerve of thigh, அப்புறம் வந்து pudendal nerve, next internal pudendal artery, nerve to obturator internus. ஆனால் இன்னொன்று ஒன்று இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா piriformis itself. The piriformis, it is passing through the greater sciatic foramen. The piriformis, it is passing through the greater sciatic foramen. Next, what are the structures passing through the lesser sciatic foramen? The lesser sciatic foramen வழியா என்னென்ன structures போகுதுன்னா ஒன்றுமே கிடையாது, இந்த greater sciatic foramen வழியா போகிற இந்த pin structures தான். அந்த pin structures தான் lesser sciatic, அதாவது pudendal nerve, internal pudendal artery, nerve to obturator internus. இந்த 3 தான் lesser sciatic foramen வழியா போகுது. சரி, அப்போ போகிறச்ச இங்கே வந்து ischial spine இருக்கு பாருங்க. So what are the structures related to the dorsal aspect of the ischial spine? என்ன structures வந்து ischial spineோட ரிலேட் ஆயிருக்கு? dorsal aspect nothing but posterior aspect. என்ன structures ரிலேட் ஆயிருக்குன்னா அதுவும் வந்து ஒன்றும் இல்லை, pudendal nerve, internal pudendal artery, nerve to obturator internus. இதில் முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னாக்கா, சரிங்களா, we have one another structure. நம்ம 8 structure பார்த்தோமா passing through the greater sciatic foramen. We have one another structure that is passing through the greater sciatic foramen. அது ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர், என்னன்னா nerve to quadratus femoris. One another structure passing through the greater sciatic foramen, nerve to quadratus femoris. And one another structure passing through the lesser sciatic foramen என்னன்னு பார்த்தீங்கன்னா the tendon of obturator internus. Obturator internus muscle-ஓட tendon of obturator internus. So இப்போ ஆல்மோஸ்ட் gluteal region பற்றி பார்த்ததுனால I like to continue with the gluteal region. என்னன்னு பார்த்தீங்கன்னா the maximum part of the gluteal region is covered with gluteus maximus except for the இங்கே பாருங்க, இந்த superior-lateral part. The superior-lateral part மட்டும் it is uncovered. இதுதான் gluteus medius. இந்த superior-lateral part மட்டும் has, we can see the gluteus medius. தெரியுதா? இங்கே வந்து gluteus maximum கவர் ஆயிடுச்சு. இந்த superior-lateral partல மட்டும் gluteus medius தெரியுது பாருங்க. So what is the site of intramuscular injections? What is the site of intramuscular injection? It is a superior-lateral part or gluteus medius. Superior-lateral part or it is in the gluteus medius. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த deep fascia வந்து covers the gluteus maximus. துளியோண்ட டென்சர் fasciolata தெரியுது. So it is going to form the iliotibial tract to get inserted into the lateral aspect of the tibia. Okay, so இந்த gluteus maximus வெட்டி எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிட்டு பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா gluteus medius தெரியுது. நெக்ஸ்ட் gluteus minimus
இதுதான் குளூட்டியஸ் மினிமஸ் தெரியுது. நெக்ஸ்ட்டு பைரிஃபார்மஸ் தெரியுது. அப்புறம் இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிங் அபோவ் த பைரிஃபார்மஸ் பிலோ த பைரிஃபார்மஸ்லாம் தெரியுது. அப்புறம் வந்து we have obturator internus மசில் தெரியுது. அதுக்கு மேலே சுப்பீரியர் கேமிலஸ் இன்ஃபீரியர் கேமிலஸ் தெரியுது. 3 மசில் பாருங்கள், obturator internus, சுப்பீரியர் கேமிலஸ், அப்புறம் இன்ஃபீரியர் கேமிலஸ், அப்புறம் குவாட்ரேட்டஸ் ஃபெமோரிஸ் தெரியுது. ஸோ தீஸ் ஆர் த மசில்ஸ். அப்புறம் இங்கே இஸ்கியல் டியூப்ராசிட்டி. இந்த இஸ்கியல் டியூப்ராசிட்டி தான் இஸ் அ டியூப்ராசிட்டி அப்பான் விச் வி சிட். நம்ம உட்காந்துருக்கதே இஸ்கியல் டியூப்ராசிட்டி மேலே தான். ஸோ இஸ்கியல் டியூப்ராசிட்டிலேருந்து அந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ்லாம் அரைஸ் ஆகுது பாருங்க, அது வி கேன் சி. ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டர் கவர் ஆஃப் குளூட்டியஸ் மேக்ஸிமஸ். அழகாக அண்டர் கவர் ஆஃப் gluteus, under cover of gluteus maximus. So what are the structures? Gluteus maximus கடையில் என்ன இருக்கு? gluteus medius, gluteus minimus, piriformis. இந்த 3 structures obturator internus நடுவில், அதுக்கு மேலே superior gamellus, அதுக்கு கீழே inferior gamellus, அப்புறம் குவாட்ரேட்டஸ் ஃபெமோரிஸ், அப்புறம் இஸ்கியல் டியூப்ராசிட்டி, அதுலேருந்து அரைஸ் ஆகிற ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இங்கே வந்து நம்ம பார்க்கலாம் அழகாக இந்த டென்சர் ஃபேஷியல் லேட்டா மசிலோடு சேர்ந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அந்த திக் ட்ராக்ட் கால் தி இல்லியோடிபியல் ட்ராக்ட் ஃபார்ம் ஆனது. ஸோ இன்னொரு பிக்சர், ஈஸியான பிக்சர், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டர் கவர் ஆஃப் குளூட்டியஸ் மேக்ஸிமஸ். ஸோ நர்வ் சப்ளை அண்ட் ஆக்ஷன். குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் வந்து பேர் தான் மேக்ஸிமஸே தவிர அதோட நர்வ் சப்ளை வந்து இட் இஸ் பை தி இன்ஃபீரியர் குளூட்டியல் நர்வ். பேர் மேக்ஸிமஸாக இருக்குது, ஆனால் நர்வ் சப்ளை வந்து இன்ஃபீரியர் குளூட்டியல் நர்வ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் இஸ் அ சீஃப் எக்ஸ்டென்சர் ஆஃப் ஹிப் ஜாயிண்ட். இட் இஸ் அ சீஃப் எக்ஸ்டென்சர் ஆஃப் ஹிப் ஜாயிண்ட். அதனால மெயினாக இதுக்கு எதுனா ஸ்டாண்டிங் அப் ஃப்ரம் சிட்டிங் பொசிஷன். இதோட மெயினான வேலை வந்து என்னன்னா டு ஸ்டாண்ட் அப் ஃப்ரம் சிட்டிங் பொசிஷன். அதுதான் குளூட்டியஸ் மேக்ஸிமஸ். டு ஸ்டாண்ட், இட் இஸ் அ முக்கியமான எக்ஸ்டென்சர் ஆஃப் ஹிப் ஜாயிண்ட். இட் இஸ் கிராசிங் த ஹிப் ஜாயிண்ட் பாருங்க, அதனால முக்கியமான எக்ஸ்டென்சர் ஆஃப் ஹிப் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் வி ஹேவ் குளூட்டியஸ் மீடியஸ் இருக்கு, குளூட்டியஸ் மினிமஸ் இருக்கு, அப்புறம் டென்சர் ஃபேஷியா லேட்டா இந்த மசில் இருக்கு. இது மூணுமே வந்து இட் இஸ் சப்ளைட் பை superior gluteal nerve. இந்த மூணுத்தோட வேலையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டக்டர் ஆஃப் ஹிப் ஜாயிண்ட். அப்டக்டர் ஆஃப் ஹிப் ஜாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் கோயிங் டு ஸ்டெபிலைஸ் அ ஹிப் ஜாயிண்ட். நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பொசிஷனில் நிற்போம்ல நம்ம பிடி கிரவுண்ட்லலாம், அதுதான் இட் இஸ் அ ஸ்டேபிள் பொசிஷன் ஆஃப் ஹிப் ஜாயிண்ட். அதனால் இட் இஸ் அப்டக்டர் ஆஃப் ஹிப் ஜாயிண்ட் வந்து இஸ் ரன் பை குளூட்டியஸ் மீடியஸ், குளூட்டியஸ் மினிமஸ் பண்ணது முக்கியமாக. அப்புறம் டென்சர் ஃபேஷியல் லேட்டாவும் இட் இஸ் சப்ளைட் பை superior gluteal nerve. ஓகே, இப்போ இது ரெண்டும் சேர்ந்து இது வந்து இந்த டீப் ஃபேஷியா வந்து இட் இஸ் கோயிங் டு இன்க்ளூஸ் gluteus maximus and tensor fasciae later, and it is going to continuous iliotibial tract to get inserted into the lateral aspect of tibia. இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து இந்த டென்சர் ஃபேஷியல் லேட்டா வந்து இட் இஸ் கிராசிங் தி ஹிப் ஜாயிண்ட் as well as the knee joint. knee joint-ஐயும் கிராஸ் பண்ணி போய் தான் மீடியல் லேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிபியாவில் போய் அட்டாச் ஆகுது. அப்போ அதோட வேலை என்ன? டென்சர் ஃபேஷியல் லேட்டா iliotibial tract-ஓட வேலை என்ன? iliotibial tract வந்து it stabilizes both hip and knee joint. It stabilizes both hip and knee joint. புரியுதா? gluteus maximus extensor of hip joint,
அப்புறம் வந்து gluteus medius and minimus, abductor of hip joint. Iliotibial tract வந்து stabilizes both hip and knee joint. நான் சொன்னல அந்த gluteus maximus, gluteus medius and minimus வந்து it will abduct and support the gluteus medius, main abductor of hip joint, and it supports the opposite side of the pelvis. Gluteus medius and minimus வந்து is supplied by superior gluteal nerve. இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா abductor of hip joint, okay, abductor of hip joint or stabilizing the hip joint. It's அதனால whenever இப்போ இந்த சைட் gluteus medius and minimus இருக்கு, இந்த சைட் gluteus minimus இருக்கு, இது ரைட் லெக், இது லெஃப்ட் லெக். whenever the left leg is off the ground, லெஃப்ட் லெக் வந்து மேலே தூக்குறப்போ இந்த லெஃப்ட் லெக்கை யார் சப்போர்ட் பண்ணுறன்னா இந்த ரைட் சைடோட gluteus medius and minimus. It is like that of a seesaw. It is like that of a seesaw. இப்போ இங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, ஓகே. இந்த பொண்ணு வந்து மேலே போகிறா, இவ கீழே போகிறா. ஸோ இவ மேலே போகிறப்போ இவளை சப்போர்ட் பண்ணுறது யாரு? Is she supporting her or is she keeping her up? இவ இங்கே வந்து அழுத்தி வச்சிருக்கிறதுனால இந்த பொண்ணு மேலே இருக்கா, ஆமாவா இல்லையா? இவ இங்கே கீழே வந்து அமர்த்தி தரையோட வச்சிருக்கிறதுனால தான் இந்த பொண்ணால் மேலே போக முடியுது. லைக் தட் ஒன்லி. இந்த லெஃப்ட் லெக் வந்து மேலே போகணும்னா ரைட் சைட் gluteus medius and minimus ஸ்டெபிளைஸ்டாக இருக்கணும். இல்லை இந்த ரைட் சைடு வந்து ஸ்டெபிளைஸ்டாக இல்லை, இந்த பொண்ணு வீக்காக இருக்குன்னா என்ன ஆகும்? இது டபால்னு கீழே வந்துடும், இந்த பொண்ணு டபால்னு கீழே வந்துடும். அதனால sagging of the pelvis. sagging of the pelvis வந்து ஒரு சைடு நடக்குது அப்படின்னா தி அதர் சைடோட gluteus, இப்போ sagging of the left side நடக்குதுனாக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா sagging of the left side of pelvisனாக்க ரைட் சைடோட gluteus medius and minimus போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ரைட் சைட் gluteus and minimus போயிடுச்சுன்னா என்ன, ரைட் சைட் superior glutealனா போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே இல்லையா? சரி, நவ் ஒரு கும்பல் இருக்கு, ஷார்ட் லேட்ரல் ரொட்டேட்டர்ஸ் ஆஃப் தை அப்படின்னு. ஓகே, லேட்ரல் ரொட்டேட்டர்ஸ் ஆஃப் தை, லேட்ரல் ரொட்டேட்டர்ஸ் ஆஃப் தை வந்து சில பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இந்த ஷார்ட் லேட்ரல் ரொட்டேட்டர்ஸ் ஆஃப் தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மசில், அதனால தான் ஷார்ட் அப்படின்றாங்க. என்னென்ன குட்டி குட்டி மசில்னா piriformis, obturator internus, superior gemellus, inferior gemellus, quadratus femoris, அப்புறம் obturator externus. இவங்களாம் தான் வந்து which muscles are called as in short lateral rotators of thigh அப்படின்னு கேட்கலாம். which one of the muscle எல்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து we have the patella bone. the patella bone எல்லாருக்குமே தெரியும். patella bone is a largest sesamoid bone, largest sesamoid bone in the tendon of quadriceps femoris, in the tendon of quadriceps femoris. பெட்டலா வந்து நிறைய ஆசிஃபிகேஷன் சென்டர்லேருந்து வந்து சேர்ந்து இப்படி யுனைட் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த ஆசிஃபிகேஷன் சென்டர் சரியாக சேரலைன்னா we have bipartite, ரெண்டு பார்ட்டாக இருக்கலாம், bipartite ஆர் ட்ரைபார்டைட் பெட்டலா இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெட்டலாவோட இம்ப்ரெஷன் தெரியுது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்ட் இருக்குது, இங்கே ஒரு பார்ட் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே இந்த எக்ஸ்ட்ரெலாம் நல்லா தெரியும். இது வந்து ஃப்ராக்சர் கிடையாது. இந்த எட்ஜஸை பாருங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது ஃப்ராக்சர் கிடையாது. இது வந்து இந்த ஆசிஃபிகேஷன் சென்டர் ஹேஸ் நாட் காட் ஃபியூஸ்ட். அதனால இந்த கண்டிஷன் இஸ் கால், ரெண்டு பார்ட்டாக இருந்துச்சுன்னா பைபார்டைட் பெட்டலா, த்ரீ பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரைபார்டைட் பெட்டலா. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இட் இஸ் த லார்ஜஸ்ட் செசமாய்ட் போன். அப்புறம் வந்து இந்த டெண்டன் ஆஃப் குவாட்ரிசெப்ஸ் ஃபெமோரிஸ். அப்புறம் லிகமெண்டம் பெட்டலே ஃப்ரம் தி பெட்டலா ரைஸ் ஆகி போய் இட் கெட்ஸ் அட்டாச் டு தி டிபியல் டியூப்ராசிட்டி. ஓகே, அதை ஞாபகம். நெக்ஸ்ட்டு டிபியாவை பற்றி பார்த்தோம்னாக்கா
we have um, என்னது upper part lateral condyle medial condyle இருக்கு, intercondylar area இருக்கு. இது lateral condyle medial condyle ரெண்டுமே வந்து pressure epiphysis ஏன்னா இந்த குண்டா அந்த femoral condyle இருக்கு பார்த்தீங்களா, அதனால வந்து வரதுனால lateral condyle medial condyle ரெண்டுமே pressure epiphysis. அப்புறம் we have the intercondylar area இருக்கு. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து டிபியல் டியூப்ரோசரி, இப்போ தானே சொன்னேன் இந்த பெட்டலாவோட லிகமெண்டம் பெட்டலே வந்து இட்ஸ் அட்டாச் டு தி டிபியல் டியூப்ரோசரி. அப்புறம் மீடியலாக வி ஹாவ் த மீடியல் மேலியவஸ் இருக்கு. ஓகே, ஸோ போஸ்டீரியராக பார்த்தீங்கன்னா வி ஹாவ் த சோலியல் லைன் இருக்கு, அண்ட் வி ஹாவ் த நியூட்ரியன் ஃபெராமன் ஃபார் தி டிபியா. அண்ட் சோலியல் லைனுக்கு மேலே சோலியஸ் அட்டாச் ஆகிருக்கும், சோலியல் லைனுக்கு கீழே டிபியாலிஸ் போஸ்டீரியர் இருக்கும். ஓகே, so we have the lateral condyle and the medial condyle. lateral condyle இருக்கு. அப்புறம் வந்து we have the medial condyle and the lateral condyle and the intercondylar area இருக்கு. இந்த intercondylar area attachment of structures பார்ப்போம். ஸோ medial condyle வந்து there is attachment of medial meniscus. medial meniscus வந்து it has a oval shaped structure. ஓகே, ஆனால் lateral meniscus is a circular shaped structure. ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ we have intercondylar ஏரியாவில் இருங்க அழகாக சொல்கிறேன். ஸோ intercondylar ஏரியாவில் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, here you have the medial meniscus. Next here you have the lateral meniscus. In the medial meniscus, anterior and posterior end of medial meniscus, anterior and posterior end of lateral meniscus. அப்புறம் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் we have the, நான் என்ன சொன்னேன், anterior cruciate ligament வந்து with respect to tibia, அதனால anterior cruciate ligament இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு, posterior cruciate ligament posterior-ஆ இருக்கு. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் அட்டாச்மெண்ட், the order of arrangement of structures. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து anterior end of medial meniscus, செகண்ட் யாருக்கான anterior cruciate ligament, தேர்ட் வந்து anterior end of lateral meniscus, நெக்ஸ்ட் ஃபோர்த்து posterior end of lateral meniscus, நெக்ஸ்ட் posterior end of medial meniscus, அப்புறம் வந்து posterior cruciate ligament. எல்லாம் தான் இருக்கு. Shall I take it tomorrow, guys? I'll take the rest of the thing tomorrow.